இந்த மந்திரத்தை தப்பு இல்லாம சொல்லணும். எத்தனை நாளைக்கு? வர்ற பௌர்ணமி வரைக்கும் இதே மாதிரி செய்யணும். கஷ்டமாச்சே. கஷ்டமானாலும் செஞ்சுதான் ஆகணும். அப்பத்தான் நீங்க நினைச்சதை அடைய முடியும். யோசிக்க வேண்டாம் ராஜன். எப்படியாவது இந்த பௌர்ணமி வரைக்கும் தவறாக செஞ்சு அதுக்கப்புறம் அர்ஜுனை பலி கொடுத்தாதான் அந்த பொக்கிஷ பெட்டியை உங்களால் எடுக்க முடியும். நீ சொல்றபடி செஞ்சா பொக்கிஷ பெட்டி எங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஆதிரா, ஆதிரா, அர்ஜுன். அத்தை. ஆதிரா, வாங்க அத்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. அர்ஜுன் எப்படி இருக்கான்? அவரும் நல்லா இருக்காரு. அர்ஜுன் எங்கம்மா? ஏதோ தூங்கிட்டு இருக்காரு. வாங்க அத்தை, உட்காருங்க. வாங்க. வாங்க சித்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே கண்மணி? நல்லா இருக்கேன் சித்தி. ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா அத்தை? வேண்டாம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ, ஏன் அழறீங்க? ஆதிரா, அர்ஜுன் இப்படி இருக்கானேன்னு நினைச்சா என்னால தாங்க முடியலம்மா. என்ன பண்றது அத்தை? எல்லாமே விதி. அனுபவிச்சுதானே ஆகணும். அவனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சரியா கொடுக்கறியம்மா? தவறாம கொடுக்கறேன் அத்தை. மாத்திரை எல்லாம் அவன் தவறாம சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவன் குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னாரே. ஆனா அவன்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்லையே. அப்படிதான் டாக்டர் சொன்னார் அத்தை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மருந்து கொடுத்தா ஏதாவது முன்னேற்றம் தெரியும் நினைக்கிறேன். ஒத்த பிள்ளைய பெத்து அவன் இப்படி பித்து பிடிச்சிருக்கிறத பார்க்க என்னால முடியலம்மா. ஐயோ ஐயோ அத்தை, அழாதீங்க ப்ளீஸ். நம்ம குடும்பத்திலேயே அர்ஜுன் தினமா ரொம்ப நல்ல பையன். நம்ம குடும்பத்து ஆம்பளைங்க மாதிரி எல்லாம் இல்ல. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டா. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி ஆயிடுச்சு? அழாதீங்க அத்தை. கண்டிப்பா அவர் குணமாயிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா இருக்கேன். ஆதிரா, இங்க பக்கத்து ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இப்படிப்பட்ட நோயையும் தீர்த்து வச்சிருவாரா. நான் போய் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட நம்ம அர்ஜுனை பத்தி சொன்னேன். அவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. என்ன பரிகாரம் அத்தை? இது அந்த சாமியார் கொடுத்த மைடப்பா.